இல்லத்தரசியா இருக்கிற எல்லாருக்குமே காலையில அப்படிங்கிறது ரொம்பவே பிஸியா இருக்கும். ஒரு ஃபோன் கால் கூட அட்டெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் எல்லாருமே நம்ம பிஸியா இருப்போம். அதே மாரி தான் மண்டை மேல உள்ள கொண்டைய நான் மறந்துட்டேன். மண்டையில உள்ள சீப்ப எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். சாரி. கொண்ட புளிக்குழம்பும், கேரட் பீன்ஸ் பொரியல் தான் வச்சிருந்தேன். இந்த கொண்ட புளிக்குழம்பு பண்றதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், காயப்பொடி சேர்த்துட்டு, தக்காளி, பல்லாரி, கருவேப்பிலலாம் சேர்த்து காயப்பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா, மாங்காய், சீனிக்கிழங்கு, முருங்கைக்காய் என்ட்ட இல்ல, இருந்தா சேர்த்துக்கோங்க. அப்புறமா தண்ணிக்குள்ள கட் பண்ணி வச்சிருந்த கத்தரிக்காய், வாழைக்காய் சேர்த்துட்டு, தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு, ஃபைனலா கொஞ்சமா சின்ன வெங்காயமும், தேங்காயும் அரைச்சு விட்டு, வெல்லமும் சேர்த்து இறக்கணும். அப்படின்னா கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆயிட்டு, பிள்ளைங்களுக்கு காலையில ஆப்பத்துக்கு அத வச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் என் வீட்டுக்காரங்களுக்கு புளிக்குழம்புக்கு அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அப்பளம் சுட்டு கேட்பாங்கன்றதுனால அப்பளமும் வச்சு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு கார சட்னியோட ஆப்பம் பரிமாறி